Oneplus brandல இருந்து Oneplus 8 அப்படிங்கிற ஒரு ஃபோனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாக்டவுன் இஷ்யூலாம் நிறைய இருந்தது. நம்ம இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் ஏரியா, அங்கே வந்து நல்ல நாள்லேயே வந்து கொரியர் வராது. இதுலேயும் வந்து இந்த மாதிரி லாக்டவுன் இஷ்யூலாம் போயிட்டு இருந்ததுனால அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணி வந்து அனுப்ப முடியல. ஸோ இப்போ தான் நமக்கு வந்து Oneplus 8ஓட ஒரு ரிவ்யூ யூனிட் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்க, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாக எல்லாருக்கும் அனுப்பின யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் யூனிட் தான் அனுப்பியிருந்தாங்க. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லர் க்ளோ அப்படிங்கிற அந்த ஒரு யூனிட் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் வந்து மேக்ஸிமம் எந்த சேனலையும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த சேனல் நமக்கு ரிவ்யூ யூனிட் அனுப்புனா Oneplus டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா பிளாக் கலரை பார்க்கும்போது நினச்சிட்டு இருந்தேன், என்னடா இந்த கலரை வந்து நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிளாக் கலரு இந்த மாதிரியான கலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வித்தியாசமாக வந்து விஷுவல் வந்து காமிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காட்ட முடியாது. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும், அதே இடத்துல நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோனை நான் உங்கள்கிட்டையும் காமிக்கணும், நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறைய சேனல் நீங்கள் பார்த்துருக்கலாம், இதனால நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் காட்ட வேண்டியது என்னோட கடமை. ஸோ நீங்கள் Oneplus 8 வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலோ இல்லை ஒருவேளை ஒரு பிளான் இருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ பாக்ஸ்லேருந்து வெளில எடுக்கலாம். ஸோ மேலே எடுத்தோடனே வந்து ஃபோன் தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உள்ள ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நவர் செட்டில் அப்படிங்கிறதையும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பெருசாக. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் இவங்களுடைய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வார்ப் சார்ஜர், ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒன்ப்ளஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஒன்ப்ளஸோட ஃபேன்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ குவிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க, சேஃப்டி இன்ஃபர்மேஷன் இது இருக்குது, இன்விடேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதோட SAR வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ SAR வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கார்டில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட SAR வேல்யூ என்ன அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுறேன். கவரில் வந்து ஃபோன் இருக்குது, ஸோ அப்படியே வெளில எடுக்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு அட்டகாசமான கலர் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு கலர், இன்டர்ஸ்டெல்லர் க்ளோ அப்படிங்கிற இந்த கலர். நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த இன்டர்ஸ்டெல்லர் க்ளோ கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் டிபியூ கேஸ் வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக வந்து ஃபிட்டாக இருக்குது. அந்த மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபோனை பொறுத்தளவு அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்க்ரீன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா அதை பிரிச்சுட்டு நீங்கள் வந்து டெம்பர் கிளாஸ் மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். ஸோ ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து இருக்குது, அது கீழே வந்து Oneplus லோகோ இருக்குது, அது கீழே வந்து Oneplus டைப்பிங் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மட்டும் இருக்குது. அது மாதிரி பாட்டம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அது மாதிரி டைப் சி யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டுயல் நானோ சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா வந்து மெமரி கார்டு எதுவும் போட முடியாது. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதன் மூலமாக ஃபோனை வைப்ரேட்டில் போடுறதுக்கு, அது மாதிரி சைலண்டில் போடுறதுக்கு இந்த சுவிட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபோனோட ஒரு டிசைன் சொல்லலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு ஸ்லீக்கான டிசைனாக இருக்குது. நீங்கள் கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதோட கலர் இன்டர்ஸ்டெல்லர் க்ளோ அப்படிங்கிற இந்த கலர் வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு கலராக இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை பூட் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் பூட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து Snapdragon 865 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இது வந்து 6.55 இன்ச்சில் ஒரு ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்காக. அதுக்கடுத்ததா ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 48 மெகா பிக்சல் சென்சரும், இன்னொன்று 16 மெகா பிக்சல் சென்சரும், இன்னொன்று 2 மெகா பிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. அப் டு 12 GB வரைக்கும் இந்த ஃபோனில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி அப் டு 256 GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்து இந்த ஃபோனில் வந்து வேரியண்ட்ல வந்து கிடைக்கும். அது மாதிரி இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Android 10 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10 OS இந்த ஃபோன் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஃபோன் பூட் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து ஓப்பனிங் ஸ்க்ரீன் பாருங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு வந்து பின்கோட் வந்து செட் பண்ணிக்கிறோம். நம்ம விரலோட அந்த எட்ஜ் பகுதி எட்ஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்புட் கொடுக்குறதுனால நம்ம ஈஸியாக வந்து நாளைக்கு அன்லாக் பண்ணுற பொழுது இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் வேணால் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ரீசன்ட் ஹோம் அந்த பழைய டைப்பில் வந்து பட்டன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபோன் ஓப்பன் ஆயிடுச்சு.
வேறு ஃபோன்ஸ்லாம் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியும். நல்லா செட்டப்புமே ரொம்ப ஸ்பீடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ இந்த ஃபோனில் எடுக்கப்பட்ட கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். OnePlus 8 செல்லிங் பிரைஸை பொறுத்தவரை 8GB RAM மற்றும் 128GB வேரியன்ட் வந்து 45,000 ரூபாய்க்கும் 12GB RAM மற்றும் 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் மற்றும் பேசிக்கான சில ஸ்பெக்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னும் இந்த ஃபோனில் கேமிங் ரிவ்யூ இல்லைனா கேமரா ரிவ்யூ வந்து தனி வீடியோ வேணுமா அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள். அது மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.